ஹலோ எவ்ரிபடி, இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஆம், கட்டை அடுப்பில் பானை வச்சு பொங்கல் பொங்கல் கொண்டாடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த வீடு வாங்கி ஒரு 4 வருஷம் ஆகுது. ஆனால் கொஞ்சம் ரெண்ட்டுக்கெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் திரும்பி வந்து வீடை ரீடிசைன் பண்ணி செட்டப் பண்ணியிருக்கு. வீடு பேர் குவீன்ஸ் வில்லா. ஸோ என்னோடய நியூ சேனல் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி நான் இந்த மாதிரி வினோதமான விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணுவேன், ரிசர்ச் எல்லாம். ஸோ ஹெர்த் குக்கிங் சொல்லுவாங்க. ஃபயர் பிளேஸில் முன்னாடிலாம் சமையல் பண்ணிகிட்ருந்தாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி பொங்கல் வச்சேன். எனக்கு வால்மார்ட்டில் கரும்பு கிடச்சிது, இந்தியன் ஸ்டோர் இருந்தது நிறைய. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக 4 இந்தியன் ஸ்டோர் வந்திருக்கு. ஸோ ரங்கோலி கிடச்சிது, எல்லாமே கிடச்சதுனால சரி இந்த வாட்டி இது அழகாக பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கல் பொங்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ரங்கோலிலாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல்லாம் பண்ணேன். அந்த வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். பியூட்டிஃபுல்லாக பொங்கல் பொங்குச்சு. உங்கள் வீட்லேயும் பொங்கல் பொங்குச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக வந்துருச்சு தெரியுமா? சீக்கிரமாக வந்துடுச்சு. எங்கள் ஊர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் செங்காட்டூர்னு ஒரு ஊர். எங்கள் பாட்டி இப்படி தான் தரையில் லைக் மணல் நோண்டி அந்த இது மாதிரி வைப்பாங்க, செங்கல் வச்சு இந்த மாதிரி பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பொங்கல் பொங்கிடுச்சான்னு கேட்டுட்டு வருவோம். ஸோ அந்த மெமரிஸ்லாம் எனக்கு வருது. அது இட் மேக்ஸ் மீ ஹாப்பி. அதனால் நான் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு பண்ணேன். உங்களோடையும் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த போஸ்ட். நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு வேண்டிக்கிறேன். ஹாப்பி பொங்கல் எவ்ரிபடி.